நோய்கள், முதுகெலும்பு, மூளை சம்பந்தப்பட்டவைகள், காய்ச்சல், இந்த பஞ்ச பொறிகளில் வரக்கூடியது எல்லாமே மயில் பூதத்துக்கு உட்பட்டது. அந்த மயில் பூதத்தில் உட்பட்டவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இன்னொன்று, இந்த பூதத்தில் என்ன பிறந்திருக்காங்களோ அந்தந்த உறுப்புகளில் மறு அல்லது மச்சம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. இன்னொன்று, அந்த உறுப்புகளில் நோய்கள் வந்தாலும் பிறக்கும் காலத்தில் பட்சி வலுவாக இருந்தால் மருத்துவம் செய்து அதை மீட் அவுட் பண்ண முடியும். பட்சி வீக்காக இருந்தால் அதில் வரக்கூடிய நோய் தொல்லைகளை நாம் அனுபவிக்க நேரும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் சித்தர்கள் கடைபிடிக்கப்பட்டு மறைமுகமாக வைக்கப்பட்டுக்கிறது. இப்போ அதில் என்கிட்ட கற்றுக்க வரவெல்லாம் இதை விட அந்த அஷ்ட கண்மத்தில் தான் குறியா நிற்பேன். அதில் 3 இது நம்ம பண்ணக்கூடாது. வித்வேஷனம், மாரணம். வித்வேஷனம் நமக்கு கூடாது, மாரணம் கூடாது. இன்னொன்று ஸ்தம்பனம் ஒன்று இருக்காது, அது பேதலிக்க வைப்பது. இவை எல்லாம் என்னோட இந்த 5 நல்லதை சொல்லிக் கொடுப்பான். அந்த 3ஐயும் சொல்லுவான், செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து.